வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினம் அந்த ஏரியால ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருக்காரு. அந்த பிசினஸ் மேனுக்கு கள்ள காத்தனால ஏற்பட்ட பிரச்சனைகளும் அதுக்கப்புறம் நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது, இங்க தெரியுற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமா கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ மறக்காம வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நாகப்பட்டினம். இந்த நாகப்பட்டினத்துல மீனவர் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் புருஷோத்தமன். இவருக்கு ஒரு அப்பா, அம்மா, இந்த புருஷோத்தமன், இவங்க 3 பேர் தான். இவங்க அப்பா ஒரு மீனவ குடும்பத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. இந்த கஷ்டப்படுற ஃபேமிலில இருந்து தான் புருஷோத்தமன்றவரு நல்லா படிச்சு ஒரு கட்டத்துல MBA வரைக்கும் படிச்சு நல்ல மார்க் எடுத்து நல்ல பெர்சன்டேஜ்ல ஒரு பெரிய கம்பெனில, மார்க்கெட்டிங் கம்பெனில ஒரு பெரிய பொசிஷன்ல போய் உட்கார்றாரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கிற அந்த கட்டத்துல ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாரு. இதுக்கு மேல நம்ம ஒரு கம்பெனில ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு, அதாவது ஒரு சம்பளம் வாங்கிட்டு நம்ம வேலை செய்யறதை விட நம்ம ஒரு பிசினஸ் பண்ணி நாம 4 பேர் 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரியே ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. அது என்ன பிசினஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அவரு பிறந்து வளர்ந்து அவங்க அப்பா எந்த சமூகத்துல இருந்து வந்தாரோ அந்த சமூகத்துல, அதாவது மீனவங்க அப்படின்னு ஒரு சமூகம் இருக்குல்ல, மீனவர் சமூகம், அந்த சமூகத்துல இருந்து அந்த தொழில் மூலமா ஒரு பெரிய பிசினஸ் நெட்வொர்க் ஆரம்பிக்கிறாரு. அதாவது மீன்களை இவர் ஏற்றுமதி பண்றதும் இறக்குமதி பண்றதும் நிறைய டீலர்ஷிப் கனெக்ட் பண்றதும், இந்த மாதிரி ஒரு பிசினஸ் நம்ம புருஷோத்தமன் ஸ்டார்ட் பண்றாரு. இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய பிசினஸ் மேனாவே ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில மல்லிகா அப்படின்னு ஒருத்தங்க கல்யாணம் பண்ணிட்டு இவங்களோட லைஃப்ல இணைஞ்சிடறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. முதல் குழந்தை ஒரு பெண் குழந்தை, 2வது 1 வருஷம் கழிச்சு இன்னொரு பெண் குழந்தை. 2 பெண் குழந்தைகள், நல்ல பிசினஸ் வருமானம். அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்ட காலத்துல எப்படி இருந்தாங்க, அவங்கள இப்போ நல்ல செழிப்பா நல்ல கௌரவமா வச்சிருக்காரு புருஷோத்தமன். காரு, வீடு, பணம், எதிலுமே குறைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கைய புருஷோத்தமன் வாழ்ந்துட்டு வராரு. அந்த சமயத்துலதான் புருஷோத்தமனுக்கு அவரோட வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்பட காரணமான ஒரு சிச்சுவேஷன், அதாவது ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. புருஷோத்தமன் அந்த நாகப்பட்டினம் மட்டும் இல்லாம அந்த இடத்துல பிரான்ச்சா மீன் கடை வேற வச்சிருக்காரு. நிறைய மீன் கடை இந்த டீலர்ஷிப் பண்றதுனால இவரோட கடையை தேடி போய் வாங்குற அளவுக்கு ஒரு பெரிய பேரை வாங்கி வச்சிடறாரு புருஷோத்தமன். புருஷோத்தமன் நான் இங்க குறிப்பிடுறேன்ல, அது ஒரிஜினல் நேம் கிடையாது. அவரோட கடை பேரும் சரி, அவரோட ஒரிஜினல் பேரும் சரி, அந்த எந்த ஏரியால அவர் இருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல வேணாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி அவங்க ஊர்ல, அதாவது நாகப்பட்டினம் அந்த ஏரியாலையும் சரி, சென்னை, திருநெல்வேலி, அப்புறம் மதுரை, இந்த மாதிரி இடத்துலயும் இவரோட பிரான்ச்சை ஓபன் பண்ணி ஒரு பெரிய பிசினஸ் ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போறாரு. இந்த மாதிரி நேரத்துல அவரோட பிசினஸ்ல அந்த டீலர்ஷிப் அந்த கான்டாக்ட்ல ஒரு பெரிய பொசிஷன், அதாவது மேனேஜரோ இல்ல அசிஸ்டன்ட் மேனேஜரோ, இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு ஒரு ஆள் எடுக்க பாக்குறாங்க. ஏன்னா இவர் ஒரே ஆள் இருந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியல. அவர் கீழே ஆள் இருக்காங்க, இருந்தாலும் ஒரு முக்கியமான பொசிஷன் அந்த மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அந்த இடத்துல ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும் அப்படின்னு சில இன்டர்வியூஸ், அப்புறம் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறது, இப்படி கொடுத்து ஆள் தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்துல ஒரு பெண் 30 வயது மதிக்கத்தக்க பெண் நம்ம புருஷோத்தமன் அவங்க கம்பெனில இன்டர்வியூ அட்டென்ட் பண்றாங்க. அவங்க பேரு சந்தியா. இவங்க ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனைனால சந்தியாவை அவங்க புருஷன் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமா தனியா தான் தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு தன்னோட வாழ்க்கையை, அன்றாட வேலையை அவங்களே பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல புருஷோத்தமன் கம்பெனில இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற சந்தியா செலக்ட் ஆயிடுறாங்க. அந்த கம்பெனில அந்த மேனேஜர் பொசிஷனுக்கு நம்ம சந்தியாவை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் சந்தியா தன்னோட வேலையில பயங்கரமா ஈடுபட்டு புருஷோத்தமன் கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்குறாங்க. ஏன்னா சந்தியா வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட பிசினஸ் நல்ல ரன் ஆக ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நிறைய டீலர்ஷிப் கிடைக்குது, நிறைய
இன்கமும் கிடைக்குது கம்பெனிக்கு. ஸோ இதனால புருஷோத்தமன் வந்து சந்தியாவை வந்து ரொம்ப நம்பிக்கை உள்ள ஒரு எம்ப்ளாயா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதனால சந்தியாவை புருஷோத்தமன் ரொம்ப நம்பிக்கை உள்ள பொண்ணாவும் இந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப ராசியான பொண்ணு அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்து நம்ம சந்தியாவுக்கு சம்பளம்லாம் இன்க்ரிமெண்ட் பண்ற அளவுக்கு ஆயிடுது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் நல்லபடியா அந்த கம்பெனில நம்ம சந்தியா வந்து வேலை செஞ்சிடறாங்க. கரெக்டா 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் புருஷோத்தமனும் நம்ம சந்தியாவும் கொஞ்சம் நெருக்கமா பேச ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர க்ளோஸா ஆக 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 ஒரு கட்டத்துல இந்த சந்தியாவும் புருஷோத்தமனும் கள்ளக்காதல், அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு, இவருக்கு குழந்தைங்க இருக்கு, இவங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க, டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்பேற்பட்ட ஒரு நபர்கள் காதலிக்கும் போது இதை வந்து கள்ளக்காதல்ன்றதுதான் பொதுவா சொல்லுவாங்க. சோ இந்த காதல்ல இவங்க ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. வெளியே சுத்துறதும் பழகுறதும் தனியா வெளியே போறதும் இந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகள்ல புருஷோத்தமனும் சந்தியாவும் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையில நம்ம புருஷன் இருக்காரு அப்படின்றத இந்த மல்லிகான்ற புருஷோத்தமனோட மனைவி வந்து கொஞ்சம் டவுட் வருது. ஆனா சந்தியாவையும் புருஷோத்தமனையும் இணைச்சு வந்து இவங்களுக்கு சந்தேகமே வரல. ஏன்னா அந்த மாதிரி இவங்க வந்து அந்த இடத்துல யாருக்கிட்டையும் சந்தேகம் வர மாதிரி நடந்துக்கல. இந்த கட்டத்துல நம்ம புருஷோத்தமன் என்ன பண்றாருன்னா சந்தியாவுக்கு ஒரு வீடும் காரு இப்பேற்பட்ட ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதாவது இவ்வளவு தூரம் அந்த காதல் வந்து டீப்பா இறங்கிட்டாங்க. வீடு வாங்கி கொடுத்து கார் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணை வந்து ஒரு சேஃப்டியா பாத்துக்கிற அளவுக்கு வந்து புருஷோத்தமன் இறங்கிட்டாரு. இந்த விஷயம்லாம் நம்ம மல்லிகாவுக்கு தெரியல. 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து 6வது படிக்கிறாங்க, இன்னொரு பொண்ணு வந்து 4ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. இப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த புருஷோத்தமன் நடுவில் இந்த கள்ள காதல்லையும் கொஞ்சம் தீவிரமா இருக்கிறதுனால இவர் ஏதோ ஒரு பிரச்சனை பண்றாருன்னு தெரியுது, மல்லிகாவால கண்டுபிடிக்க முடியல. ஒரு கட்டத்துல புருஷோத்தமன் அந்த சந்தியா வந்து கள்ளக்காதல் பண்ணிட்டு இருக்காருல, சந்தியா என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல நம்ம எல்லாருக்கும் பயந்து காதலிச்சுட்டு சுத்தினதெல்லாம் போதும், என்ன ஊரறிய உலக அறிய உங்க வீட்டுல போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, 2வது கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு காதலிச்சுட்டு இந்த மாதிரி அசிங்கப்பட நான் விரும்பல, என்ன எல்லாருக்கு முன்னாடியும் சம்மதம் வாங்கி என்ன கல்யாணம் பண்ணேன், அதுதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி புருஷோத்தமன் கிட்ட சொல்றாங்க. புருஷோத்தமன் கிட்ட சொன்ன உடனே புருஷோத்தமன் முகமே மாறுது. நான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இல்ல, நம்ம இப்படியே இருந்துடலாமே, உனக்கு நான் இவ்வளோ உன்னை விட்டு போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா உனக்கு வீடு காரு இப்படிலாம் உன்னை சொகுசா வாழ வச்சிருக்க மாட்டேன், யாருக்கும் தெரியாம இந்த ரிலேஷன்ஷிப் தொடரட்டும், நீ ஏன் உடனே கல்யாணம் பண்ணணும்னு என்ன வற்புறுத்துற அப்படின்னு சொன்னோன்னே, இல்ல என்னோட வாழ்க்கை ஆல்ரெடி பாதியிலேயே போன வாழ்க்கை, இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை நான் மிஸ் பண்ண விரும்பல, தயவு செய்து என்ன கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சந்தியா வந்து புருஷோத்தமன் கிட்ட கட்டாயப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. புருஷோத்தமன் ஒரு கட்டத்துல இந்த விஷயத்துல இருந்து எப்படியாவது வெளியே வந்தா போதும் அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு தள்ளப்படுறாரு. இதனால என்ன பண்றாருன்னா, அவரால் ஒழுங்கா வேலை செய்ய முடியல, கம்பெனிக்கு ஒழுங்கா போக மாட்டாரு. ஏன்னா போனா சந்தியாவை மீட் பண்ண வேண்டியது வரும், சந்தியாவோட போன் காலையும் அட்டன் பண்ண மாட்டாரு. இப்படியே போயிட்டு இருக்கு. இந்த விஷயம் வந்து மல்லிகாவுக்கு ரொம்ப டவுட்டை உருவாக்குது. இவர் ஃபர்ஸ்ட் மாதிரி இல்ல, ஏதோ பண்றாரு அப்படின்னு சொல்லி மல்லிகாவோட சொந்தக்கார் ஒரு நபர் மூலமா காசை கொடுத்து, சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, காசை கொடுத்து இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, என் புருஷனை வேவு பார்க்கணும், அதாவது ஸ்பை வேலை பார்க்கணும், இவர் எங்க போறாரு என்ன பண்றாரு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி காசை கொடுத்து அந்த நபரை இந்த புருஷோத்தமனை ஃபாலோ பண்ண அனுப்புறாங்க. அவரும் ஒரு 2-3 நாள்லயே எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடுறாரு. சந்தியா வீட்டுக்கு போறது, சந்தியா கூட கள்ளக்காதல் பண்றது, இது எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. இந்த விஷயத்த மல்லிகா, புருஷோத்தமன் மனைவியான மல்லிகா கிட்ட அப்படியே போட்டு கொடுத்துட்றாரு. ஏன்னா அவரோட வேலை அதுதான், காசை வாங்கிட்டு பண்ண சொன்ன வேலையை பண்ணி முடிச்சுட்டாரு. உடனே இந்த விஷயத்த புருஷோத்தமன் காதுக்கு போடாம மல்லிகா என்ன பண்றாங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்க ஒரு 4-5 பேர், ஒரு 2 ஆண்கள் ஒரு 4-5 பெண்கள் எல்லாம் சேர்ந்து சந்தியா இருக்காங்கல்ல அந்த வீடு, அதாவது புருஷோத்தமன் வாங்கி கொடுத்த வீடு, அந்த வீட்டை நோக்கி போறாங்க. பயங்கரமான பிரச்சனை பண்றாங்க. அவங்கள அசிங்கமா பேசி வீட்டு அந்த நடு ரோட்ல நின்று சுத்தி முத்தி எல்லாரும் பாக்குற அளவுக்கு அசிங்கப்படுத்துறாங்க. ஏண்டி வேலைக்கு வந்த என் புருஷனை கைக்குள்ள போட்டு இவ்வளவு பெரிய வீடு காரோட சொகுசா வாழ்ற, நீ எல்லாம் யாரு அப்படின்னு கேட்கும்போது அந்த இடத்துல சந்தியா என்ன சொல்றாங்கன்னா, தயவு செய்து உள்ள வாங்க, எல்லாரும் பாக்குறாங்க, வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேக்குறாங்க. அந்த சமயத்துல மல்லிகா என்ன சொல்றாங்கன்னா, யார் வீட்டுக்கு வரணும், இது என் புருஷன் வாங்கி கொடுத்த வீடு, உன் வீடு எங்கடி சொல்லு, உன் வீட்டுக்கு போலாம் வா, யார் இருக்கா வா பேசலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போடுறாங்க. அவங்கள அந்த இடத்துல வச்சு எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு மல்லிகா அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த விஷயம் இப்ப வரைக்குமே புருஷோத்தமனுக்கு தெரியாது. புருஷோத்தமனுக்கு இப்படி மல்லிகா வந்து சண்டை போடுறாங்க அப்படின்ற விஷயமே தெரியாது. அவரும் வீட்டுல இல்ல, வேலை விஷயமா எங்க போயிருக்காரு.
இவங்க இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் புருஷோத்தமனுக்கு சந்தியா கால் பண்றாங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட நான் கல்யாணம் பண்ணணும்னு தான் கேட்டேன், இப்படி உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லி என்ன வீட்டுக்கு வெளியில வச்சு எல்லாரும் பாக்குற மாதிரி என்ன அசிங்கப்படுத்தணுமா? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு இதா? உங்களை நான் எவ்வளவு இதா சின்சியரா லவ் பண்ணேன், என் வாழ்க்கை உங்க கூட நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க இப்படி உங்க பொண்டாட்டி மூலமா என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. புருஷோத்தமன் திட்டுறாங்க. புருஷோத்தமன் அப்பதான் சொல்றாரு, என்னது மல்லிகா அங்க வந்தாளா? எனக்கு தெரியாது, அவளுக்கு இந்த விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியாது, எப்படி அங்க வந்தா, உன் வீடு எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு சொன்ன உடனே சந்தியா அதுக்கு சொல்றாங்க, எல்லாத்தையும் நீ தான் பண்ணிருப்ப, எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. போனை கட் பண்ண உடனே புருஷோத்தமன் படபடன்னு ஆயிடுறாரு. மல்லிகாவுக்கு போன் பண்றாரு, மல்லிகா எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்க சந்தியா மேல இவ்வளவு கோவத்துல இருக்காங்கன்னா அப்ப புருஷோத்தமன் தன்னோட கணவர் இப்படி பண்ணிட்டாருன்னு அவங்க மேல எவ்வளவு கோவத்துல இருப்பாங்க. அதனால அவங்க போனே அட்டன் பண்ண மாட்டாங்க. திரும்பவும் சந்தியா கிட்ட இருந்து புருஷோத்தமனுக்கு கால் வருது. கால் அட்டன் பண்ணி, சொல்லு, பேசுறியா, இப்ப நார்மலா பேசுறியா அப்படின்னு சொல்லி புருஷோத்தமன் கேட்ட உடனே அதுக்கு சந்தியா என்ன சொல்றாங்கன்னா, இப்ப கேக்குறேன், இந்த நிமிஷம் கேக்குறேன், என்ன முடிவு பண்ணிருக்க? என்ன நீ கல்யாணம் பண்றியா? உன் பொண்டாட்டி இப்போ எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டா. என்ன எல்லாரும் இப்போ இந்த வப்பாட்டி அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன கூப்பிடுறாங்க. வப்பாட்டியா இருந்திருக்கிய ஒருத்தனுக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஏரியால எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொன்ன உடனே புருஷோத்தமன் சொல்றான், இல்ல இது சட்டப்படி நம்மளால கல்யாணம் பண்ண முடியாது, அப்படியே பண்ணாலும் உன்னை வப்பாட்டின்னு தான் சொல்லுவாங்க. நீ பக்கத்துல இருக்கிறவங்க அக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாங்கன்னு சொல்றியே, இப்ப நான் கல்யாணம் பண்ணாலும் உன்னை வப்பாட்டின்னு தான் சொல்லுவாங்க, அப்ப அதுக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு சந்தியா என்ன சொல்றான்னா, பரவாயில்ல, நீ கல்யாணம் பண்ணிட்டு என்ன வப்பாட்டின்னு கூப்பிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சந்தியா புருஷோத்தமன் கிட்ட சொல்றாங்க. புருஷோத்தமன், இல்ல நான் அந்த ஐடியால நான் உன் கூட பழகல, நம்ம இப்படியே இருந்துடலாம் தான் நினைச்சேன், ஆனா இப்ப பிரச்சனை பெருசாயிடுச்சு, இதுக்கப்புறம் எதுவுமே பேசாத, வேணாம், ஐயோ கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி போனை புருஷோத்தமன் கட் பண்ணிடுறாரு. புருஷோத்தமன் கட் பண்ண உடனே நம்ம சந்தியா என்ன பண்றாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. அழ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்து அன்னைக்கு நைட் ஃபுல்லா வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. கதவை சாத்திட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல புருஷோத்தமன் மல்லிகாவாக வீட்டுக்கு போறாங்க. மல்லிகா பயங்கரமா பிரச்சனை பண்ணி எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி அழுது கடைசியில ஒரு வழியா மல்லிகா அவங்க புருஷனாச்சே, வேற வழி இல்லை, ஏன்னா இந்த மாதிரி நேரத்துல புருஷன் கிட்ட இன்னும் சண்டை போட்டா அந்த பொண்ணை தேடி போயிடுவாங்கன்னு ஒரு மைண்ட் செட்ல மல்லிகா கரெக்டா அந்த புருஷோத்தமன் எப்படி பேசணுமோ பேசி அவங்க கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டாங்க. புருஷோத்தமனும் மல்லிகா கிட்ட சரணடைஞ்சிடுறாரு. அதான் உண்மை. அடுத்த நாள் காலையில நம்ம புருஷோத்தமனுக்கு ஒரு போன் வருது. இந்த மாதிரி சந்தியா அவங்க வீட்டுக்குள்ள தூக்கு மாட்டி இறந்திருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்ட உடனே புருஷோத்தமன் அதிர்ச்சி அடைஞ்சிடறாரு. மல்லிகா கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்களும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆனா 2 பேருக்குள்ளயும் சந்தோஷம். என் புருஷன் கிட்ட இருந்து, அதாவது ஒரு பொண்ணு கிட்ட இருந்து என் புருஷனை காப்பாத்திட்டேன்னு மல்லிகாவுக்கு சந்தோஷம். புருஷோத்தமனுக்கு எப்படியோ ஒரு பிரச்சனையில இருந்து அதாவது வெளியே வந்துட்டோம், ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் புருஷோத்தமனும் இருக்காரு. இருந்தாலும் அவங்க கம்பெனி எம்ப்ளாயி, இவர் கள்ள தொடர்புல இருந்த ஒரு பெண்ணு, அதனாலேயே இந்த விஷயத்த பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் சொல்றாங்க, நேற்று நைட்ல இருந்து இந்த வீடு பூட்டியே இருந்திருக்கு, நிறைய பேர் கதவை தட்டி பார்த்திருக்காங்க, காலையில திறக்காத பட்சத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸ் கதவை திறந்து பார்த்திருக்காங்க. கதவை திறந்து பார்த்தா பெட்ரூம்ல நம்ம சந்தியா தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பாடியை கலெக்ட் பண்ணி இவங்க கிட்ட இருக்கிற பணம், அதாவது ஒரு பெரிய பிசினஸ் மேனு, இந்த விஷயம் எதுவுமே வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையை ஆக்க வேணாம், ஏன்னா இந்த சந்தியாவுக்கு பெருசா ஆதரவுன்னு யாருமே இல்லை. ஒரு கட்டத்துல ஒரு அநாத பிணம் எப்படி நம்ம இது பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த பெண்ணோட எல்லா சம்பிரதாயத்தையும் சடங்கையும் எல்லாத்தையும் இவங்களே பண்ணி முடிக்கிறாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராம இந்த காரியத்தை எல்லாத்தையும் முடிச்சு புருஷோத்தமன் மல்லிகா ரிலாக்ஸ் ஆகுறாங்க. சந்தியாவோட அந்த பாடி எரிக்கப்படுது. மொத்தமா அவங்க வாழ்க்கை எரிச்சு அழிக்கப்படுது அந்த இடத்துலயே. சந்தியா இறந்து ஒரு வாரம் கழிச்சு வீட்டுல ஒரு சண்டே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை, அந்த நாள்ல குடும்பத்தோட புருஷோத்தமன், மல்லிகா, அப்புறம் அவங்க 2 பெண் குழந்தைகள், இவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு வராங்க. அந்த சமயத்துல புருஷோத்தமனோட பெரிய மகள் என்ன பண்றாங்கன்னா, மாடி படிக்கட்டு வேகமா ஏறும்போது தெரியாம கால் இடறி கீழே விழுந்துடுறாங்க. கால் எலும்பு முறிவு ஏற்பட்டுருது. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி கால் கட்டு போட்டு வீட்டுக்கு கூட்டு சரி எப்படிமா விழுந்த அப்படின்னு ஒரு அப்பா அக்கறையா கேட்கிற மாதிரி தன்னோட பெண் கிட்ட புருஷோத்தமன் கேட்கும்போது, இல்லப்பா நான் ஒழுங்கா தான் ஏறினேன், ஆனா யாரும் என் காலை பிடிச்சி பயங்கரமா இழுத்து விட்ட மாதிரி தெரிஞ்சது, எப்படி விழுந்தனே எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி புருஷோத்தமன் கிட்ட சொல்றாரு. புருஷோத்தமன் யோசிக்கிறாரு, கால் இழுத்த மாதிரி இருந்ததா, சரி சின்ன பொண்ணு ஏதோ சொல்றா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு.
அந்த பெரிய பொண்ணுக்கு அடிபட்டு வீட்டுல இருக்காங்க, கால் உடைஞ்சு. அதே சமயத்துல அடுத்த ஒரு 2-3 நாள்ல ஸ்கூலுக்கு போன அந்த சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல, 2வது பொண்ணு, அந்த பொண்ணு வாயில நுர தள்ளி மயக்க போட்டு விழுந்திருக்காங்க ஸ்கூல்ல. இந்த விஷயம் ஸ்கூல்ல இருந்து புருஷோத்தமனுக்கு வந்த உடனே பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. அந்த பொண்ணை கூட்டு போய் பார்த்தா ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுட்டை செக் பண்றாங்க. ஆனா ஃபுட் எல்லாமே நல்லா இருக்கு, இவங்க சாப்பிட்ட ஃபுட் இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் டெஸ்டிங் கொடுக்குறாங்க, அந்த ஃபுட் எல்லாமே நல்லா இருக்கு, இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸே கொஞ்சம் தடுமாறுறாங்க. இந்த சமயத்துல அந்த பொண்ணையும் நார்மலாக்கி வீட்டுக்கு கூட்டு வராங்க. அவங்க வீட்டுக்கு கூட்டு வந்த உடனே அன்னையில இருந்து அந்த வீட்டுல சில அமானுஷ நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்குது. இரவு புருஷோத்தமன், மல்லிகா, அவங்க 2 பெண் குழந்தைகள் எல்லாமே ஒரே பெட்ரூம்ல தூங்குறாங்க. கால் அடிபட்டு இருக்கிற அந்த பெண்ணை மட்டும் பக்கத்திலேயே ஒரு சின்ன பெட்டு போட்டு அதுல தனியா படுக்க வச்சிருக்காங்க, கொஞ்சம் ஃப்ரீயா படுக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அந்த சமயத்துல நடுராத்திரி யாரோ அந்த பெண்ணோட அந்த உடைஞ்ச காலை பிடிச்சி அழுத்துற மாதிரி, அந்த வேதனையில அந்த பெரிய பொண்ணு வந்து பயங்கரமா அலறி எந்திரிச்சு கத்துற, அப்பா அப்பா அப்பான்னு. எழுது உடனே படப்படன்னு ஆகி இவங்க 2 பேரும், அம்மா அப்பா 2 பேரும் எழுந்து என்னமாச்சு சொன்னோடனே, ஏன் என் காலை பிடிச்சி அழுத்துறீங்க, நான் எனக்கு தான் இந்த இடத்துல கால் உடஞ்சிருக்குன்னு தெரியும்ல, ஏன் காலை பிடிச்சி இப்படி அழுத்துறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்னது நான் அழுத்துனேனா, யாருமா அழுத்துனா, நாங்க தூங்கிட்டு இருக்கோம், நீ கத்துன அதனாலதானே அங்க எழுந்து வந்தோம், யார் அழுத்துனா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ரூம்ல இருந்து ஒரு கருப்பான ஒரு உருவம் இவங்க பாக்குறாங்க. அந்த பெண் குழந்தைங்க பார்க்கல, அவ்வளவுதான். மல்லிகாவும் புருஷோத்தனும் அப்படியே கிளியர் கட்டா பாக்குறாங்க. அந்த ரூம்ல இருந்து அந்த டோர் வழியா ஒரு கருப்பு உருவம் வெளியே போகுது. அதுவும் அந்த 2 கண்கள் இருக்குல்ல, அந்த கருப்பு உருவத்தில் தெரியுற அந்த 2 வெள்ளை கண்கள், இவங்க 2 பேரை அவ்வளோ ஆக்ரோஷமாவும் கோபமாவும் பார்த்துட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியே போகுது. இந்த விஷயத்த பார்த்து 2 பேரும் ஆடி போயிடுறாங்க. யாருன்னு அந்த வார்த்தையை கூட அவங்களுக்கு கேட்க அந்த நாக்கு வெளியே வரலங்க. அந்த அளவுக்கு பயத்துல உறைஞ்சிட்டாங்க. அந்த பெரிய பொண்ணு அப்படியே நெஞ்சோட சேர்த்து அணைச்சி வச்சுக்கிட்டு, புருஷோத்தமன் சரி படுமா, ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி படுக்க வைக்கிறாங்க. இந்த புருஷோத்தமன் ஒரு தீவிரமான ஒரு சிவன் பக்தன். இந்த விஷயத்த பார்த்த உடனே என்ன பண்றாருன்னா, அவர் கழுத்துல போட்டிருக்கிற அந்த ருத்ராட்சியை எடுத்து கையில பிடிச்சிட்டு, ஐயா சிவனே, சிவபெருமானே அப்படின்னு சொல்லி பதட்டத்துல வேண்ட ஆரம்பிக்கிறாரு. பொறுமையா போயிட்டு அந்த ரூம் கதவை சாத்திட்டு நைட் ஃபுல்லா மல்லிகாவும் புருஷோத்தமனும் இதை பத்தி தான் பேசுறாங்க. என்னங்க இது, நம்ம ரூம்ல இருந்து நம்ம முன்னாடியே போகுது, கால் இல்ல கை இல்ல, ஆனா உருவம் கருப்பா ஒரு ஷேடோ மாதிரி இருக்கு, அதுக்கு 2 கண்கள், அந்த 2 கண்கள்ல அவ்வளவு கோபம், அவ்வளவு ஆக்ரோஷம், அது நம்மள அவ்வளவு கோபமா பாக்குதுன்னா இது யாரோட வேலையா இருக்கும், யாரோட ஆத்மாவா இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இவங்க 2 பேருக்குமே வருது. சரி, இந்த விஷயம் இதுக்கப்புறம் பெருசா ஆகாது, இதுக்கப்புறம் நடக்காது அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே சமாதானப்படுத்திட்டு ஒரு நார்மல் நிலைமைக்கு வர ட்ரை பண்றாங்க. ஆனா அன்னைக்கு நைட்டும் அந்த வீட்டுக்குள்ள சம்பவம் நடக்குது. இவங்க எல்லாம் அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது நடு ஹால்ல இருந்து ஒரு பெண் அழுகிற சவுண்டு கேக்குது. அதாவது ரொம்ப மைல்டா கேட்ட சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அழுகிற சவுண்டு அதிகமாயிட்டே இருக்கு. அப்படியே அந்த உருமல் சவுண்டோட ஒரு வார்த்தை சொல்றது, என்னை ஏமாத்திட்டு நீ இங்க சந்தோஷமா வாழ்றியா, எப்படி நீ வாழ்றன்னு பார்க்கலாம், உன் குழந்தை குட்டியோட நீ எப்படி வாழ்றன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை அந்த ஹால்ல இருந்து கேக்குது. இந்த வார்த்தையை கேட்ட உடனே புருஷோத்தமனுக்கு கெஸ் பண்ணிட்டாரு, இது கண்டிப்பா சந்தியாவோட ஆத்மா தான். அவ செத்து எங்கேயுமே போகாம நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு நம்மள சாகடிக்கணும்னு ஒரு முடிவுல தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட புருஷோத்தமன் அன்னைக்கு நைட்டு எப்படியோ அந்த சவுண்டோட, அந்த அழுக சவுண்டோட காதுல அந்த ஒலிக்க ஒரு பெரிய மரண பயத்திலேயே அன்னைக்கு நைட்டை மல்லிகா அந்த 2 குழந்தைகளோட அந்த ரூம்லயே கழிக்கிறாரு. ஒரு கட்டத்துல காலையில எழுந்து இந்த மல்லிகாவையும் அந்த 2 குழந்தைகளையும் தன்னோட நண்பர் வீட்டுல விட்டுட்டு இவரு எந்த பிரச்சனை நடந்தாலும், என்ன மன கஷ்டம் ஏற்பட்டாலும் இவர் வர்ற இடம் திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலைக்கு வந்துட்டு அந்த அண்ணாமலையாரை பார்த்து வேண்டிக்கிட்டு தன்னோட கஷ்டம் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த திருவண்ணாமலை பகுதியில கிரிவல பாதையில ஒரு சித்தரை எப்போ வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் அவரை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போற பழக்கம் இந்த புருஷோத்தமனுக்கு இருக்கு. அதனால என்ன பண்றாருன்னா, அந்த வீட்டுல இருந்து குழந்தைகளையும் பொண்டாட்டியும் சேஃபா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல விட்டுட்டு, நான் இந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு ஒரு வேலை விஷயமா போறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லிகா கிட்ட வீட்டுல நடக்கிறது எதையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இவரும் திருவண்ணாமலை கிளம்புறாரு. ஃபர்ஸ்ட் அவர் போற இடம் கோவில். அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணிட்டு அங்க இருந்து நம்ம அந்த சித்தரை பார்க்க போறாரு. சித்தரை பார்த்து பயங்கரமா அழுகிறாரு, கையேந்தி நின்னு, ஐயா
நான் ஒரு தப்பு பண்ணேன், அந்த தப்புக்கான தண்டனை நான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கேன், என்னை எப்படியாவது நீங்க காப்பாத்தணும். நான் கள்ளக்காதல்ன்ற ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணி ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவ கூட கொஞ்ச நாள் நல்ல சந்தோஷத்தை கொடுத்துட்டு அவளை வேணான்னு ஒதுக்குனதுனால அவ சூசைட் பண்ணி இறந்துட்டா. இறந்து அவளோட ஆத்மா சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சா அவளோட ஆத்மா என்னோட வீட்டுக்குள்ள உட்கார்ந்து எங்களையே, என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க என்னையே கொல்ல பாக்குது, இதுல இருந்து நீங்க தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த சித்தர் காலில் விழுறாரு. அப்போ அந்த சித்தர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை காப்பாத்துறதெல்லாம் முடியாது, உனக்கு என்ன நடக்குதுன்றத நான் சொல்றேன், என்ன நடந்துச்சுன்றத நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சில தியானங்களை பண்ணி நம்ம புருஷோத்தமன் கிட்ட என்ன நடந்தது அப்படின்னத சொல்ல ஆரம்பிக்கிறாரு அந்த சித்தர். இங்கதான் ட்விஸ்டே இருக்கு. அது என்ன ட்விஸ்ட்னா, இந்த சந்தியான்ற ஒரு நபர் வந்தாங்க பாத்தீங்களா, இவங்க நார்மலா இந்த கம்பெனிக்கு வந்து புருஷோத்தமனோட கம்பெனிக்கு வேலை தேடி தான் வந்திருக்காங்க. வேலை தேடி வந்ததுக்கு அப்புறம் இந்த புருஷோத்தமனை பார்த்து ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. ஏன்னா இவங்க டைவர்ஸ் ஆகி தனியாவே ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருந்ததுனால ஒரு ஆம்பளை துணை இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த நேரத்துல நல்ல வசதியா இருக்கிற நல்ல குணம் படைச்ச புருஷோத்தமனை கல்யாணம் பண்ணா இவங்களோட வாழ்க்கை நல்லபடியா செட்டில் ஆயிடும்னு நினைச்ச நம்ம சந்தியா என்ன பண்றாங்கன்னா, ஒரு கெட்ட மாந்திரிகரை பார்த்து நம்ம புருஷோத்தமனுக்கு சூனியம் வச்சிருக்காங்க. சூனியம் வச்சு இந்த புருஷோத்தமன் என்னை சுத்தி சுத்தி வரணும், என்னையே காதலிக்கணும், அவன் குடும்பத்தை விட்டு என் கூட வந்தோம்னா என்ன கல்யாணம் பண்ணி நானும் அவனும் ரொம்ப நாள் சந்தோஷமா வாழணும், நான் நல்ல பணக்காரியா வாழணும் அப்படின்ற ஒரு சூனியத்தை வச்சு இந்த புருஷோத்தமனை கவர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் புருஷோத்தமன், நல்ல ஒரு கேரக்டர்ல இருந்த புருஷோத்தமன் திடீர்னு இந்த சந்தியா விஷயத்துல நுழைஞ்சதுக்கு காரணமே அந்த சூனியம் தான். இப்பதான் புருஷோத்தமனுக்கு தெரியுது, என்னது சந்தியா சூனியம் வச்சாலா? சாமி என்ன சொல்றீங்க? ஆமா, நீ எப்பேற்பட்ட கேரக்டரு, நீ எப்படி இருந்த நல்லா யோசிச்சுப்பாரு, எதனால நீ வந்து அந்த சந்தியாவை பின்தொடர்ந்து அவளை காதலிக்க ஆரம்பிச்ச அப்படின்னு யோசிக்க சொல்றாரு. அப்படி யோசிக்கிற புருஷோத்தமனுக்கு ஒண்ணுமே தெரிய வர மாட்டேங்குது. ஏன்னா எந்த ஒரு காரணமுமே இல்லாம சந்தியா வந்து புருஷோத்தமனை அந்த காதல் வலையில அந்த சூனியத்தால விழ வச்சிருக்கா. ஏன்னா காதலிக்கிறதுனா ஒரு பொண்ணை பிடிச்சி சந்தோஷமா இருந்து அவ பண்ற விஷயத்த பிடிச்சி அவ கேரக்டர் பிடிச்சி இப்படி லவ் பண்றதை தாண்டி எதுவுமே நடக்கல. அங்க ஏதோ ஒரு காரணத்தினால சந்தியாவை காதலிச்சிருக்காரு. இப்பதான் புருஷோத்தமனுக்கு ஒண்ணு புரியுது. அப்போ நான் தப்பு பண்ணல, அவ தான் தப்பு பண்ணா, அவ பண்ண தப்புக்கு கிடைச்ச தண்டனைக்கு என்ன வந்து இப்ப பழி வாங்கணும்னு எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்காளே சாமி, நான் என்ன பண்றது சாமி அப்படின்னு சொல்லி அந்த சித்தர்கிட்டயே அதுக்கான ஒரு வழியை கேட்கிறாரு. அந்த சமயத்துல அந்த சித்தர் என்ன பண்றாருன்னா, அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, நான் சொல்றேன். இது ஒன்றும் அந்த பேய் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பேய், உன்னை கொன்னுடும், அதுக்கு ஒரு ஒரு மிரட்டல் சக்தி இருக்கு அப்படிலாம் நீ எதுவுமே நினைக்காத, அந்த சிவபெருமான் முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு வில்வ இலையை எடுத்து அந்த வில்வ இலையில சில துணிகளை சுத்தி, அந்த வில்வ இலைய துணிக்குள்ள வச்சு சுத்தி விபூதியில அப்படியே ஃபுல்லா இது பண்ணி அதை கையில கொடுத்து அந்த அண்ணாமலையார் அந்த கற்பூரம் ஏத்துவாங்க அந்த கோபுரம் முன்னாடி. நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த அண்ணாமலையார் கோயில்ல இருக்கிற விசேஷமே என்ன தெரியுமா? நீங்க உள்ள போய் அவரை தரிசிச்சு பார்க்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா அவரோட அந்த பவர் வந்து அந்த திருவண்ணாமலை அந்த ஊரை சுத்தியே இருக்குங்க. அந்த கோபுரத்துல கற்பூரம் ஏத்தி கும்பிட்டுட்டு நீங்க வந்தீங்கனாலே நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும், உங்களுக்கு இருக்கிற கஷ்டம் தீரும். அந்த மாதிரி ஒரு பவர் தான் அந்த திருவண்ணாமலை அந்த ராஜகோபுரம் பக்கத்துல இருக்கு. இவர் என்ன சொல்றாருன்னா, நீ உள்ள போய் அவனை நினைச்சு அந்த கோபுரம் பக்கத்துல இந்த வில்வேலைய வச்சிரு, அந்த இடத்துல சில பசுமாடுகள் இருக்கும், அதுக்கு ஒரு சில சாப்பாடுகள் அந்த கொடுப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, அங்க போன திருவண்ணாமலைக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்க அந்த மாடுக்கு சாப்பாடு கொடுக்குறதுனே சில பேர் இருப்பாங்க. அதுல வாங்கி அதை கொடுக்கும் போது இந்த வில்வ இலைய வச்சிருக்கேன் பத்தியா, இந்த சாப்பாடை அதோட சேர்த்து அந்த மாடுக்கு கொடு. அது கொடுத்துட்ட உடனே அங்க இருந்து திரும்பி பார்க்காம நீ போயிட்டு உங்க வீட்டுல இந்த இடத்துல நீ கால் எடுத்து நகர்த்தி வைக்கிறனா இந்த அடி ஸ்ட்ரெயிட்டா உன்னோட வீட்டுல தான் இருக்கணும். போ, ஸ்ட்ரெயிட்டா உள்ள போகும் பூஜை ரூம்ல போ, சிவனுக்கு முன்னாடி விளக்கேத்திட்டு ஓம் நமச்சிவாய அவரோட மந்திரத்தை சொல்லி வீடு ஃபுல்லா விபூதியை தூவி விட்டுட்டு உன் வீட்டுல 2-3 நாளைக்கு விளக்கு கண்டினியூஸா ஏத்திக்கிட்டே இரு, அந்த சிவபெருமானை நினைச்சு கும்பிட்டுட்டே இரு. ஒரு 2-3 நாள் கழிச்சு உன் வீட்டுல சில அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்கும், அதை நினைச்சு பயப்படாத. அந்த சிவனோட அந்த பார்வதி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எடுக்கிற அந்த காளி
அந்த காளியோட வடிவுல வந்து இந்த வீட்டுல இருக்கிற அந்த கொடூர அந்த சூனிய வச்சு கெட்ட எண்ணத்துல இறந்து ஆத்மாவா வந்த அந்த சந்தியாவோட ஆத்மாவை இந்த காளி வந்து அடிச்சு தரன்னு அந்த வீட்டுல இருந்து இழுத்துட்டு போவாங்க. இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி நம்ம புருஷோத்தமனை அங்க இருந்து அனுப்புறாரு. புருஷோத்தமனும் இந்த விஷயத்த பண்றாரு. அதே மாதிரி ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த வீட்டுல நடு ராத்திரி அலறல் சத்தம் கேக்குது. இவங்க அந்த ரூம்ல இருந்து வெளியே வரல. ஆனா அலறல் சத்தம் அந்த வீடியே கிழிக்குது, அந்த சவுண்டே கிழிக்குது. அப்பதான் தெரியுது அந்த காளி, அந்த பார்வதியோட ரூபமான காளி வந்து அந்த வீட்டுல இறங்கிட்டாங்க. இறங்கி அந்த ஆத்மாவை அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அந்த சவுண்ட் அப்படியே கிளியரா கேக்குதான். ஐயோ என்னை விட்டுடுங்க, நான் பண்ண தப்புதான், இனிமேல் இந்த குடும்பத்தை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சந்தியாவோட ஆத்மா கத்துறது இவங்களுக்கு கிளியரா கேக்குது. குழந்தைகளை காதுல அந்த தலகாணியை வச்சு அடைச்சு இப்படி அடைச்சிக்கிறாங்களா குழந்தைங்க. அந்த அளவுக்கு அந்த அலறல் சத்தம் இருக்கு அந்த வீட்டுல. அப்போ ஒரு கட்டத்துல எல்லாமே அந்த ஆத்மாவோட சக்தி, அந்த கெட்ட ஆத்மாவோட சக்தி எல்லாமே அந்த வீட்டுல விட்டு போன உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடே பயங்கர அமைதியாகுது. சுத்தமா ஒரு காத்தே கிடையாது, ஒரு இலை கூட ஆடாது, அந்த மாதிரி ஒரு அமைதி. இவங்க பொறுமையா வந்து பாக்குறாங்க. வெளியே உள்ள வந்து பார்த்தா, அந்த ஹால்ல வந்து பார்த்தா எல்லா ஜன்னல்களும் திறந்திருக்கு. எல்லா வாசல்களும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாசல் இருக்கு அவங்க வீட்டு உள்ள கீழே. அந்த எல்லா வாசலும் திறந்திருக்கு. எல்லா வாசல்லையும் ரத்த துளிகள் இருக்கு. இத பார்த்து மல்லிகாவும் புருஷோத்தமனும் அலறி போயிடுறாங்க. சிவபெருமானே அப்படின்னு சொல்லி நடு ஹால்ல மண்டி போட்டு அந்த சிவனை நினைச்சு ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு அவரை அறியாமையே சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஒரு குழந்தைய அவர் தூக்கிட்டு, இன்னொரு குழந்தைய மல்லிகா தூக்கிட்டு அந்த பூஜை ரூம்ல இருக்கிற அந்த சிவன் அண்ணாமலையார் போட்டோவை பார்த்துட்டு, ஐயா நீ இருக்கிறையா இந்த கலிகாலத்துல நீ தெய்வமா இருக்கிறையா, நீ நினைச்சா எல்லாமே நடக்கும், உன்னை மீறி இங்க எதுவுமே பண்ண முடியாதியா, நான் தான் தப்பு செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா தப்பு செய்ய வச்சு என்ன குற்றவாளி ஆக்குன அந்த சந்தியான்ற ஆத்மா அதுதான் கெட்ட ஆத்மாவா இருந்திருக்கு. இப்போ இந்த சித்தர் மூலமாவும் உங்களோட அருள் மூலமாவும் என் வாழ்க்கை இப்போ திரும்பிடுச்சு, ஒரு நல்ல வழிக்கு திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்திலேயே திரும்பவும் அந்த சித்தரை குடும்பத்தோட போய் பாக்குறாரு. பார்த்து அவங்க கிட்ட சொல்லி, நீங்க சொன்னது நடந்ததியா, ரொம்ப நன்றி, எங்களை காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு சித்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அந்த டைம்ல அந்த சித்தர் என்ன வார்த்தை சொல்றாருன்னா, ஆசைய கட்டுப்படுத்து, நீ சூனியத்தால மட்டும் அந்த பெண் பின்னாடி நீ போயிட்ட அப்படின்னு நான் அந்த பொண்ணு மேலேயே நான் எல்லா தப்பையும் சொல்ல விரும்பல. ஒரு ஆண், உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்கு, அதை விட்டுட்டு ஒரு பொண்ணு மேல ஒரு அட்ராக்ஷனோ ஒரு ஆசையோ வருதுன்னா உன் ஆசையை நீ கட்டுப்படுத்த முடியல. அந்த ஆசைகளை நீ கட்டுப்படுத்தினா இப்ப ஏற்பட்ட ஒரு பிரச்சனை நடந்திருக்காது. ஓம் பொண்டாட்டி ஓம் பிள்ளைங்க இந்த லெவல்ல இருந்து ஓம் குடும்பத்தை பாதுகாக்கவும் ஓம் குடும்பத்தை வளர்க்கவும் அதுக்கான வேலைகளை மட்டும் செய். அதை விட்டுட்டு மற்ற விஷயத்த நீ பண்ணணும்னு நினைச்சனா, இல்ல அதுக்கு மேல உனக்கு ஆசை அப்படின்னு ஒண்ணு கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கான விளைவுகளை நீ சந்திக்க வேண்டியதுதான் வரும் அப்படின்னு சொல்லி இவங்களை ஆசீர்வாதம் பண்ணி இவர் பண்ண தப்பையும் சரி, அந்த இறந்து போன சந்தியா பண்ண தப்பையும் சொல்லி ரெண்டுமே நியாயப்படுத்தாம பொதுவா பேசி இவரை அங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவரு இந்த சூனியம் வச்ச காலத்துல அந்த டைம்ல அந்த சந்தியா வந்து இந்த புருஷோத்தமனுக்கு சூனியம் வச்சாங்கல்ல, அந்த டைம்ல கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ண போன மேனேஜர் அங்கிருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனா அந்த விஷயத்தையும் இந்த சித்தர் இந்த இடத்துல இந்த ஊர்ல இருப்பாருன்னு சொல்லி அதையும் நடுவுல சொல்லியிருக்காரு. அந்த விஷயத்த லாஸ்டா தான் நம்மளுக்கு சொன்னாங்க, அதனால நான் இப்ப சொல்றேன். நானும் அதை மறந்துட்டேன் சொல்ல. அந்த இடத்துல அந்த சித்தர் சொன்ன மாதிரி அந்த ஊர்ல அந்த இடத்துல போய் பார்த்தா இந்த நபர் இருந்தாங்க, கையங்களும் மாட்டிக்கிட்டாங்க. அவனையும் பிடிச்சி அந்த காசு இவருக்கு ரிட்டர்ன் வந்துடுச்சு. சோ இது எல்லாமே அந்த சித்தர் அருளாலும் அந்த சிவபெருமானின் அருளாலும் இவங்க லைஃப்ல இப்ப வரைக்கும் மறக்க முடியாத ஒரு சம்பவமா. அவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இப்ப இருக்காரு, ஆனா இந்த சம்பவத்தை இப்ப வரைக்கும் அவரால் மறக்கவே முடியலன்றது குறிப்பிட்டிருக்காரு. இந்த கதையை அவர் நம்ம கிட்ட சொல்லல, இந்த கதையை வேற ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ அவரோட சம்மதத்தோட நம்ம கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்காங்க. நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைபர் கம்மியா இருக்கு, இவங்க கிட்ட எல்லாம் என்னடா கதை சொன்னா இன்னும் ரீச் ஆகும்னு நினைக்கிற சில பேர் இருக்கலாம். ஆனா இந்த நபர் இந்த கதையை வேற எங்கேயுமே சொல்லல, நம்ம கிட்ட ஷேர் பண்ணி நீங்க சொல்லுங்க, நீங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமா ஒருத்தர் சொல்லி இப்ப நம்மளுக்கு வந்திருக்கு. தேங்க்யூ இந்த கதையை சொன்னதுக்கு. இன்னைக்கு பார்த்த இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்க பார்க்கணும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீரு விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.